கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பரோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குங்க. இன்னும் இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுவீங்க ரேட்டு இவ்வளோ தான் இதுக்கு மேலே ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு. ரியல் எஸ்டேட்டில் அந்த தப்பு கணக்கு போட்டு தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொல்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் வீடு வச்சிருக்கீங்களான்னு கேட்டு பாருங்கள். எல்லாரும் வீடு வச்சுட்டு தான் வீடு வாங்க போகிறவங்களுக்கு இந்த டைலாகை சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மையும் கூட. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையவே சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்க்குறது தப்பு இருக்காது. கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரித்த பிளாட்லேயே இந்த கார்னர் பிளாட் வந்து நல்லா இருந்தது. நவீன் அதை காமிங்க, நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 45.3 அதாவது 43.4 அடிங்க. 43.4க்கு பஸ் கூட போகுது, நீங்கள் பார்க்க முடியும். பஸ் உங்களுக்கு நான் பிளாட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அடுத்த 2 பிளாட்டை சொல்லிடுறேன். 25x40 ஃபீட்டுங்க, 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் பார்க்க முடியும் கூடுவாஞ்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் திறந்துட்டாங்க. கல்யாண்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஷோரூம் திறந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஒன்று இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ட்ரெண்ட்ஸ் இருக்குது, ஜிஆர்டி இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரோட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஒரு சில பேர் வந்து இந்த ட்ரிக்ஸை கூட யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் தாங்க. இப்போ ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு அகாடமி பஸ்லாம் புதுசாக வருதியா, மார்க்கிட்டே இருக்குது கூடுவாஞ்சேரி. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லேஅவுட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பரோவில் நின்றுட்டுருக்கிறேன். இந்த ரோட்லேருந்து இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்டுங்க. க்ளோஸ் நியர்பைலேயே வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பர் ரோடு இருக்குது. பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் அண்ட் லேஅவுட்ஸ் பார்ப்பேன். வீடுனாலும் எனக்கு மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாகவே இருக்குது. அதே நேரத்தில் பஸ் ஸ்டாப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கங்க. வீடியோக்குள்ளே உங்களுக்கு அக்கு வேறு ஆணி வேறு இந்த லேஅவுட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லேஅவுட் சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற தில்லி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இந்த வீடியோ எடுக்க நம்மளை அவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்தினுடைய லொக்கேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு வாங்க. ஏன்னா இந்த கம்பெனியில் நிறைய டீம் இருக்கிறாங்க. நம்ம ஒரு டீமோட கொலாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் பார்க்க முடியும் கூடுவாஞ்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் திறந்துட்டாங்க. கல்யாண்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஷோரூம் திறந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஒன்று இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ட்ரெண்ட்ஸ் இருக்குது, ஜிஆர்டி இருக்குது. இவ்வளோ கம்பெனிஸ் இங்கே வருது அப்படின்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் டேர்மில் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து கடை வைக்க போகிறோம், இங்கே வந்து மக்கள் தொகை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, நம்ம இங்கே கடை வச்சா ரன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதுங்க. அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் இந்த மாதிரி ஷோரூம்ஸில் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேட்டரோட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜோகோக்கும் நம்ம ஜிஆர்டிக்கும் இன்பிட்வீனில். இந்த அளவுக்கு இங்கே ஷோரூம்ஸ் வருதுனாலே நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன், இப்போ அடுத்து சென்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே ரியல் எஸ்டேட் க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் வந்து இந்த ட்ரிக்ஸை கூட யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் தாங்க. இந்த மாதிரி ஷோரூம்ஸ் எங்கே ஓப்பன் பண்ணுறாங்களோ, எக்ஸாம்பிளுக்கு ஜிஆர்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ், மேக்ஸ், ட்ரெண்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட் வந்து எங்கே அவங்களோட பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்களோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இது நம்ம ஃபீல்டில் நின்று பார்க்கறனால சொல்கிறோம். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க. அதனால் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தோடு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடக்கூடாது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் கூடுவாஞ்சேரி மேல் கல்வாயில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பர் ரோட் காரிடாரில் இருக்குது. கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பர் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் இந்த லேஅவுட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த லேஅவுட்டோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் ப்ரிஃபர் பண்ணலாம், உடனே வீடு கட்டுற மாதிரினா கூட ப்ரிஃபர் பண்ணலாங்க. எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேல்கல்வாயில் ஒரு ஜங்ஷன் இருக்கும். அந்த ஜங்ஷன்லேருந்து இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஜங்ஷன், அந்த ஜங்ஷன்லேருந்து நீங்கள் இந்த சைட்லேருந்து போகும்போது ரைட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நேராக போனீங்கன்னா சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இந்த சைட்லேருந்து ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் வழியாக நீங்கள் திருப்பூர் ஓஎம்ஆரையும் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். நீங்கள் கூடுவாஞ்சேரி காரிடாரில் லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வருஷமாகவே பாருங்கள் எந்த அளவுக்கு லேண்ட் ரேட் அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல், பெருமாட்டனூர் வேலம்மாள் ஸ்கூல் வரைக்கும் உங்களுக்கு வீடுகள் இருக்கும். அதுக்கடுத்து தள்ளி இருக்கும் காயம்பேடு வரைக்கும். நீங்கள் காயம்பேடு வரைக்கும் ஃபுல்லாக வீடுகள் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிவாக்கம், நம்ம அஸ்தினாபுரத்து வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் தள்ளி வந்திருக்கு. அங்கே ஒரு சில்லாக்ஸ்னு ஒரு டீ கடை இருக்குங்க, ஓகேங்களா. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளே இருக்காது. இன்றைக்கி வந்து பார்க்குறேன் உங்களுக்கு கண்டினியூவாக வீடுகள் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஏரியா கூடுவாஞ்சேரியில் வந்திருக்கேன் இல்லையா, பரவாயில்ல இவ்வளோ வீடுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாக்கான. கமர்ஷியலும் நிறைய ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஏரியா தான் மேல் கல்வாய்.
நீங்கள் கல்வாய் அப்படின்னு உடனே உள்ளே நினச்சிப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேல் கல்வாய் அந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் குடுவாஞ்சேரி ஹெலிகாப்டர் ரோடுக்கு நியர்பைலேயே அமைஞ்சிருக்கு. மறந்துடாதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெண்டு வரும். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்மார்க்கும் கூட. இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க, வேலம்மாள் பெருமாட்டநல்லூர் ஸ்கூல் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் கலிவந்தப்பட்டு ஸ்கூல் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஜோகோவில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து இந்த லேஅவுட்டோட டீட்டெயில்ஸை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஹாய் ப்ரோ. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஹாய், என் பேர் அஷ்ரஃப். டெல்லி பில்டர் அண்ட் டெவலப்பர் அப்படின்ற ஒரு கம்பெனியில் நான் ஒரு TLR ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சைட்டோட பேர் என்ன ப்ரோ? எத்தனை பிளாட்ஸாக பிரிச்சிருக்கீங்க? டோட்டல் லேண்ட் ஏரியா எவ்வளோ? நம்ம சைட்டோட பேர் ஜெய் அவென்யூ அண்ட் ஓவராலாக 85 சென்ட் 23 பிளாட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரித்த பிளாட்லேயே இந்த கார்னர் பிளாட் வந்து நல்லா இருந்தது. நவீன் அதை காமிங்க, நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 45.3 அதாவது 43.4 அடிங்க. 43.4க்கு பஸ் கூட போகுது, நீங்கள் பார்க்க முடியும். பஸ் போகிற ரோட்லேருந்து ரொம்ப பக்கங்க. இது ஆக்சுவலாக பெண்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜங்ஷன் கூட இங்கேருந்து பார்த்தா தெரியுது அந்த பெண்டு அப்படின்றதுனால. 45.4க்கு 40 அடி, உங்களுக்கு 1798 ஸ்கொயர் ஃபீட். கார்னர் பிளாட்டு சவுத் வெஸ்ட், ஓகேங்களா? ரெண்டு பக்கமுமே 30 ஃபீட் ரோடு இருக்குது. இந்த பிளாட்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து இன்னும் 2 பிளாட் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், 25க்கு 40ன்னு சொல்லிட்டு. அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் ப்ரோ, எத்தனை பிளாட் மொத்தம்? 23 பிளாட்ஸ் ஓவராலாக இருக்குது. சைஸ் ரேஞ்ச் 730லேருந்து 1800 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஓகே. அண்ட் எல்லா ஃபேஸிங்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தண்ணியை பற்றி சொல்லணும்னா 20 அடியிலே உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பெருசாக போர் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் நம்ம மக்கள் சேஃப்டிக்காக போடுறேன்னு சொல்லி போட்டு வச்சுப்பீங்க, அது எனக்கு தெரியும். பட் தண்ணி இங்கே ரொம்ப டேரெக்டாகவே குடிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரோடுக்கு அந்த பக்கம் மில் இருக்கு இல்லையா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயினுக்கு பக்கத்தில் வந்து கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க. அதில் அந்த மலை அந்த உரசுறது அந்த உராய்வுனால தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கூட உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லேஅவுட்டுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காம்பவுண்ட் வால் போட்டு 30 ஃபீட் 24 ஃபீட் ரோட் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம சைட் ஃபுல்லாகவே கேட்டட் கம்யூனிட்டி தான். பிளாக் டாப் ரோட், 2 பக்கமும் 30 ஃபீட் ரோட் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு சிங்கிளில் மட்டும் 24 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் லைட் வந்துடும், கேட்டட் கம்யூனிட்டி கேட் வந்துடும். உங்களுக்கு இன்னும் 2 வீக்ஸில் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகே, தார் ரோட் போட்டு கொடுத்துருவோம். ஆமாம். அடுத்த வெனஸ்டேல இருந்து அந்த கார்னர் 2 பிளாட் ஒரே கஸ்டமர் எடுத்திருக்காங்க. அவங்க அடுத்த வெனஸ்டே ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்டில் சைன் பண்ணுற வரைக்கும் எதுவும் உறுதி கிடையாது இல்லையா? ஆமாம். அண்ட் அப்ரூவல் வந்து DTCB அண்ட் ரேரா அப்ரூவல் தான். ஓகே. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் என்ன ப்ரோ? ஜஸ்ட் 3150 தான். அண்டு நம்ம கைட்லைன் வேல்யூவே இங்கே 3000 இருக்குதுங்க. ஓகே. அதனால பார்த்தீங்கன்னா 90% நம்ம லோன் எடுத்து கொடுத்துடலாம். நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா? ஓகே. ப்ரைஸ் வந்து எப்படி நெகோஷியபிளா? என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வருவாங்க, நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு தான் கால் பண்ணிட்டு வரணும்னு நான் சொல்லுவேன். ஷூர் கண்டிப்பாக 100% நெகோஷியேட் தான். அதாவது வரும்போது கால் பண்ணிவிட்டு வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு வாங்க, மறந்துடாதீங்க. உங்களுக்கு நான் பிளாட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அடுத்து 2 பிளாட்டை சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா B2ன்னு நினைக்கிறேன் இந்த பிளாட் இல்லையா? C2வா B2வா? இந்த பிளாட் 25/50 B2. இந்த பிளாட் வந்து B2 வெஸ்ட் ஃபேஸிங் 25x40 ஃபீட்டுங்க, 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா B3யில் ஒரு பிளாட்டுங்க, நார்த் ஃபேஸிங் 24 அடிக்கு 50 அடி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட் மேலே இருக்குது. அந்த பிளாட்டை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். 1200 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பை பாய்.